வியூவர்ஸ், நம்ம வரலட்சுமி ஸ்ரீதர். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு நல்ல வத்த குழம்பு. மழை காலம் இல்லையா, அதனால் ஒரு நல்லதாக ஒரு வத்த குழம்பு வைக்க போகிறோம். வத்த குழம்பு வந்துட்டு வத்தல் போட்டு தான் வைக்கணும் அப்படி இல்லை. வெங்காயம் போடாமல் இருக்குல்லையா, அதுவும் ஒரு வத்தல் வெரைட்டி தான். அது ஒரு நெல்லிக்காய் வந்து சாதாரணமாக சாம்பாரில் போடுவோம், ஊறுகாயில் போடுவோம், எல்லாம் செய்வோம். நெல்லிக்காய் சாதம், ரசம் எல்லாமே செய்யலாம். நெல்லிக்காய் போட்டு ஒரு வத்த குழம்பு ரொம்ப நல்ல பிரமாதமாக வந்து நான் செஞ்சு பார்த்தேன். அதனால் அந்த ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். குழம்பு வைக்கிறதுக்கு இப்போது நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன், கல் உப்பு போட்டு. அது தாளிக்கிறதுக்கு வெந்தயம், துவரம்பருப்பு, வெங்காய வடம் போடணும்னு சொன்னேன் இல்லையா, வெங்காய வடம், காஞ்ச மிளகாய், மஞ்சப்பொடி, பூண்டு, சின்ன வெங்காயம். அது தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான். இதை வந்து அடுத்து நம்ம புளியை கரைச்சிட்டு வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா ஊறி இருக்குது. ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டிங்கனாக்கா கல் உப்பு போட்டு நல்லா புளி கரைஞ்சி நல்லா எல்லா ஃப்ளெஷ்ஷுமே அழகாக வந்துடும். இதை நல்லா கரைச்சி வடிக்கிட்டே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒன்றா தாளிச்சிட்டு இந்த நெல்லிக்காயை நம்ம வேக வச்சுலாம் போட வேண்டாம், அப்படியே ராவாகவே போட்டுடலாம். அதை நான் வந்து ஃபோர்க்கால் குத்தி வச்சுருக்கேன் 2 இடத்துல. அது வெந்தாலே உடஞ்சி போயிடும், அது வேறு விஷயம். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஃபோர்க்கால் 2 இடத்துல ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே போட்டு தாளிச்சிடலாம். இது நம்ம இப்போ புளியை கரைச்சி எடுத்துடலாம். புளியை நல்லா நம்ம எந்த ஒரு டஸ்ட்டுமே இல்லாமல், இது வீட்டில் அரிஞ்ச புளி தான், அதனால் எந்த ஒரு நிறைய டஸ்ட்டெல்லாம் இருக்காது. கடையில் வாங்குறதாவது அடியில் ஒரே டஸ்ட் இருக்கும். நம்ம இதை நல்லா கரைச்சி விட்டாச்சு. இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, இதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். இது ஒரு டைப் ஆஃப் வத்த குழம்பு. அதில் போட்டு நம்ம வதக்கிடுவோம் சமயத்தில். இது வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன், ஏன்னா இது ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு புளி வச்சுருக்கோம். ஏன்னா இது நெல்லிக்காயும் புளிப்பு, இதுவும் புளிப்பு, வேறு எந்த காயும் இல்லை. ஸோ நம்ம வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். காரப்பொடி, குழம்பு தூள் நல்லா போட்டு கரைச்சி வச்சு மஞ்சள் பொடியும் இதிலே போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம எண்ணெய் விட்டு தாளிக்க வேண்டியதான். குழம்புக்கு வேண்டிய எண்ணெயை விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு அதை விடணும், இல்லைனாக்கா குழம்பு நல்லா வராது. கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். காய்ச்சதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சிடுது. கொஞ்சம் துவரம்பருப்பு, இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வெந்தயம் போடலாம். நம்ம வந்து வெந்தயம் போட்டாக்கா ஜல்தி கருகி போயிடும். கருகி எடுத்துனாக்கா அது டேஸ்ட்டு, குழம்போட டேஸ்ட்டே மாற்றிடும். அதனால் துவரம்பருப்பு போட்டு செவந்ததுக்கப்புறமா வெந்தயம் போட்டுக்கலாம். அது செவந்ததுக்கு இந்த வெந்தயம் போட்டுக்கலாம். இந்த வத்த மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை சொன்னோம் இல்லையா, கருவேப்பிலை இதில் சுண்டைக்காய் வத்தல் இல்லை மணத்தக்காளி வத்தல் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட கருவிடாமல் இருக்குது, அதனால அதை நான் போட்டுக்கிறேன். இதுவும் நல்லா மாட்ட வாசனை இருக்கும். நல்லா பொரிச்செடுத்து அடுத்தது பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா சிவந்து வரணும், அப்போ தான் நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அப்படியே பச்சையாக போட்டாக்கா நக்கு பூண்டு வேகாது. புளி போட்டு இருக்குனாக்கா நல்லா கொஞ்சம் நல்லா உடனே ஆனதுக்கப்புறமா இந்த ஆனியன் போட்டுக்கலாம். அப்படியே அழகாக பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா. ஆனியன் போட்டுக்கலாம். இந்த கருவடாமலேயே நம்ம கருவேப்பிலை எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். கடுகு இருக்குது, அதனால கடுகெல்லாம் போடலை. இந்த ஆனியன் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குழம்பு போட்டு நெல்லிக்காயை போட்டு கொதித்து இறக்கரைச்சி கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்து இறக்க வேண்டாம். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதனால தான் நான் உங்களுக்கு செய்ய சொல்லி போடுறேன். ஸோ பூண்டு, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி கரைசலில் கொஞ்சம் மிளகாத்தூள், நமக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். அதை நல்லா ஊற்றி
கொஞ்சம் தண்ணியாக விட்டுக்கலாம். நல்லா ஒரு 7-8 நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிச்சா தான் புளிக்குழம்பு, வத்த குழம்போ புளிக்குழம்போ எதாக இருந்தாலுமே நல்லா அது புளி வாசனை, பச்சை வாசனை, மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் குழம்பு நல்லா கிடைக்கும். கொதிக்கட்டும், நம்ம பார்க்கலாம். நெல்லிக்காய் போட்ட வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதித்து நல்லா சுருங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் நல்ல டேஸ்ட்டு தரதே வத்த குழம்புக்கு. நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். சாதம் நல்லா கமகமான்ட்டு நல்லா வெங்காய வத்தல் போட்டிருக்கிறதால நல்லா ஊரையே கூட்டிடும் வாசனை. இது வந்து ஓப்பனில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் பச்சை வாசனை நல்லா போய் நல்ல குழம்பு நல்ல ஒரு ஒரிஜினல் வாசனை டேஸ்ட் எல்லாம் கிடைக்கும். மூடியே வச்சுருந்தோம்னாக்கா இந்த உள்ளாரையே இந்த தண்ணி போய் அந்த பச்சை மிளகாத்தூள் வாசனை தான் வரும். இது ஒரு டிப் உங்களுக்கு. இது ஓப்பனில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்து குழம்பு நல்லா வத்தி போச்சு. பார்த்திங்களா, பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துடுது. நம்ம வெல்லமும் போட்டு நல்லா கொதியும் வந்துடுச்சு. நெல்லிக்காயும் நல்லா வெந்து போச்சு. நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, இதை வந்து சர்விங் பவுலில் சர்வ் பண்ண எடுத்துக்கலாம். ஆனால் வத்த குழம்பு புளிக்குழம்பு எதாக இருந்தாலுமே கொஞ்சம் வச்சிட்டு ஒரு 1 hour, ½ hour 1 hour கழித்து சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, நெல்லிக்காய் போட்ட வத்த குழம்பு ரொம்பவே நல்ல கம்மன்னு வாசனை இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் உங்களை வேற ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.